அந்த மாதிரி நம்ம சட்டசபையில் இருக்கிறப்ப நம்ம என்னன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இது புது கட்சி 2 வருஷம் தான் ஆச்சு, எப்படி உங்களால திமுக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கட்சி, அவங்களால அவங்க கேட்கிற கேள்வியை நம்ம எதிர்கொள்ள முடியுமா அப்படின்லாம் ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, சரிக்கு சமமா இன்னும் சொல்றது அவங்கள விட அதிகமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதனால உண்மையிலுமே முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சட்டமன்றத்துல. அந்த மாதிரி நம்ம ஏன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம கிட்ட உண்மை இருக்கு, அவங்க பேச்சு திறமை தான் இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கணும். கண்டிப்பா எல்லாரும் சூப்பரா பேசுறாங்க. ஒவ்வொருத்தர் அமைச்சரும் சரி, நம்ம செந்தமிழ்ல பெரிய புலமை பாடல்கள் அப்படின்னு அவங்க தலைவரை போற்றி புகழ்றதா இருக்கட்டும், பெரியாரை பத்தி பேசுறதா இருக்கட்டும், கலைஞரை பத்தி பேசுறதா இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பேசுறதா இருக்கட்டும், இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசி புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. செந்தமிழ்ல அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்ககிட்ட இல்லாத என்ன தெரியுமா, அவங்க கிட்ட இல்லாத உண்மை நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் அவங்க கிட்ட சரி சமமா நின்று பேச முடியுது. அப்ப அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், இப்ப நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட டேபிள்ல கடந்த ஆட்சியில் நடந்த ஃபைல்லாம் எங்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக விரைவில் தக்க சமயத்தில் ஓபன் செய்யப்படும் அப்படின்னு நம்ம சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் அன்னைக்கு வரல. அப்புறம் போய் நல்லா யோசிச்சுட்டு வந்து அவர் பதில் சொன்னார். என்ன சொன்னாரு, டைரி இருந்தா நீங்க ஓபன் பண்ணுங்க, நியாயமா விசாரிச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்ன காரணம்னா, ஒரு அரசியல்வாதிக்கு பயத்தை என்ன தெரியுமா, அவங்க பயத்தை எப்பயுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. உள்ள பயமா இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி அவங்க பேச்சுல வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பயம். ஏப்பா நம்ம என்னத்தை நீ எவ்வளவு பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுல, எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஃபைல்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ள உங்க பயம் கண்ணில் தெரிஞ்சது. மாண்புமிகு உதயநிதி அவர்களே, கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விரைவில் அந்த ஃபைல்லாம் ஓபன் செய்யப்படும். தகுந்த ஆதாரத்தோட சட்டப்படி நான் திரும்ப சொல்றேன், சட்டப்படி அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். தவறு செஞ்சா யார் வேணாலும் அரசன் அன்று கொள்வான். ரைட்டா? அதனால இந்த அரசன் நம்மளுடைய ஜனநாயகன். கண்டிப்பா ஜனநாயகத்தின்படி ஒரு தீர்ப்பை வழங்குவாரு. கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நிச்சயம் நடக்கும். அது மட்டுமல்ல, நம்ம இன்னொரு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கான மானிய கோரிக்கை அப்ப இவர் முன்னாள் அந்த துறைக்கான அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் சொன்னார், சிவன் சொத்து குலநாசம், அதாவது சிவன் சொத்தை கையை வச்சவங்களாம் குலநாசம் அப்படின்னாங்க. அதனால நாங்க அது மாதிரி பண்ணலன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், குலநாசம் நடந்துருச்சு திமுகவுக்கு. குலநாசம் நடந்துச்சு. அதனால எந்த சிவன் சொத்தை கையை வச்சாங்களோ, அதாவது கோயில் சொத்தை உண்டியில எடுக்கிறது மட்டும் சிவன் சொத்து கிடையாது, மக்கள் வரி பணமும் சிவன் சொத்து தான், மக்கள் வரி பணமும் கடவுள் பணம் தான். அந்த பணத்துல கை வச்ச குலநாசம் நடக்கும். அந்த உண்மை, அவர் சொன்ன உண்மை நடந்துருச்சு. அதனால மாண்புமிகு திரு சேகர் பாபு அவர்களே, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அது கண்டிப்பாக நடந்தது. பண்றதெல்லாம் தலைவர் கிடையாது. மக்கள் மனசுல அமர்ந்து மக்களுடைய வழிகளை புரிந்து அவர்களுக்கான திட்டங்களை கொடுக்கிறது தான் தலைவர். அந்த விதத்துல நம்ம தலைவர் தான் உண்மையான, நான் பார்த்த வரையில ஒரு சிறந்த, எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த முதல்வர் தான் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரு விஜய் அவர்கள். நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சது நம்ம உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படணும். நமக்கு ஒரு கர்வம் இருக்கணும். டிவிக்கேன்னா ஒரு கெட்டு அப்படிங்கிறத காட்டணும். ஏன்னா நம்ம தலைவர் அப்படி. ரைட்டா? நம்ம இந்த கெட்டோட இன்னும் நமக்கு பணி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய பணி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பொறுப்பு, இந்த பொறுப்பு இருக்குல்ல, நம்ம தலைவர் அவர்கள் நம்ம முதல்ல நம்ம உள்ளாட்சி தேர்தலில் 139 உள்ளாட்சி பிரதிநிதிகள் நமக்கு ஜெயிச்சோம். அப்ப சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு பதவி கிடையாது, இது பொறுப்புன்னு சொன்னார். அதே மாதிரிதான் இப்போ நம்ம அமைச்சர்கள் கூட்டத்துல இது எல்லாருமே நமக்கான பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்து மக்கள் எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்களோ அதை விட திருப்பி நம்ம செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால நம்ம நிர்வாகிகளும் சரி, நீங்க எல்லாரும் அமைச்சர்கள் தான், நீங்க எல்லாரும் எம்எல்ஏ தான்.
நீங்க ஒருத்தருக்கு தான் பதவி கொடுக்க முடியும், ஒருத்தர் தான் எம்எல்ஏ ஆக முடியுங்கிறதுக்காக தான் இருக்காங்களே ஒழிய நீங்க எல்லாருமே உங்களுக்கான சரிசமமான பொறுப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் அடுத்து தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணுங்கிற பெரிய பொறுப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும். இப்ப கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல 61 இடங்கள் இருந்தது. அந்த 61 இடங்களை நம்ம 28 இடங்களை நம்ம ஜெயிச்சோம். இது சாதாரண விஷயம் இல்லைங்க, மிகப்பெரிய விஷயம். நம்ம கொங்கு மண்டலத்தை டிவிகே கோட்டையை நம்ம மாற்றி வைக்கிறோம். இந்த கோட்டையை மேலும் வலுவடை செய்யணும். அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எல்லாம் கடினமா உழைக்கணும். கண்டிப்பா பண்ணுவோம்ல, நிச்சயமா. இது எதுக்காக? பதவிக்காக இல்ல. பதவி, நான் திரும்ப சொல்றது பதவிக்காக இல்ல. நமக்கான பணி இப்பதான் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல, பல மாவட்டங்கள்ல நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது உள்ளாட்சி அங்க ஏற்கனவே இருக்கிற கவுன்சிலர்ஸ்னால அவங்க தீர்மானம் போட முடியாதனால அந்த பணி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. நாம அந்த இடத்துக்கு வந்தாதான் தலைவர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது முழுமையா மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சியோட நோக்கம் அதுதான். இத்தனை பேர் வந்திருக்கோம், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், நம்ம கூடி இருக்கிறோம். இந்த நோக்கம் அது என்னன்னா, நமக்கான பொறுப்பை உணர்ந்து, நமக்கான பணியை உணர்ந்து, நம்ம முதலமைச்சர் அவரோட திட்டத்தை உணர்ந்து நம்ம மீண்டும், ஏன்னா நமக்கு 5 வருஷம் பத்தாது. இந்த தலைவர் அவர்கள் 25 வருஷத்துக்கான திட்டத்தை நம்ம வச்சிருக்காரு. அதை நம்ம எடுத்து போனோம். அதனால நம்ம எக்காரணத்தை கொண்டும் ஒவ்வொருவரும் நம்ம முதலமைச்சர் சொல்ற மாதிரி எந்த தவறும் செய்யாம கடைசி வரைக்கும் நம்ம நல்லது செஞ்ச மக்கள் கண்டிப்பா நம்ம மேல அன்பு பொழிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதனால அதை மட்டும் நம்ம அந்த வழியில மட்டும் மாறாம நம்ம தொடர்ந்து நம்ம இயக்கத்துக்காக போராடணும்னு சொல்லி